எங்களுக்கு தொண்டை வந்து ரொம்ப கடைசி வரைக்கும் நைட்டு ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா தொண்டை எங்களால் பேச முடியல. சுவாசிக்கும் போது அது அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சு, எங்க பேச்சு வர முடியல. தொண்டையை பிடிச்சி அடுத்த ஒரு 5-6 வினாடியில வந்து எங்களுடைய கண்ணு வந்து கட்ட ஆரம்பிச்சிருச்சு. ஒரு நிம்மதியா சாப்பிட முடியாது, நிம்மதியா சுவாசிக்க முடியாது. எச்ச துப்புனாலும் சரி, ஒரு ரத்தத்தோட கலந்து ஒரு எச்ச தான் வரும். அதாவது தொண்டையை பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் ரொம்ப நேற்று நம்ம வந்து ஒரு 11:30 மணி வரைக்கும் நம்ம வந்து வந்தோம். 11:30 மணி அளவில் நமக்கு தகவல் தெரிஞ்சு நானும் நான் ஃப்ரெண்ட்ஸும் வந்து பார்க்கலான்ட்டு வந்தபோது எங்களுக்கு குறிப்பிட்ட தூரம் வர வரைக்கும் அந்த கசிவு பார்த்தீங்கன்னா வந்து ஸ்மெல் அதிகமாகிட்டே இருந்துச்சு. நமக்கு இந்த இடத்த நெருங்கும் போது எங்களுக்கு தொண்டை வந்து எங்களால் பேச முடியல. ரொம்ப ஒரு இந்த அடைச்சிச்சுன்னா எப்படி இருக்குமோ, இந்த சாப்பிடும் போது நமக்கு அடைச்சிச்சுன்னா எப்படி இருக்குமோ அந்த ஒரு சூழல்ல வந்து பேச முடியாம கண்ணு கலங்கி வந்து எங்களுடைய சூழல் வந்து மாறி இந்த இடத்துல நாங்க வந்து என்ன பண்றதுன்னு தெரியாம எங்களுடைய சிந்தனை வரல. என்ன பண்றது, உடனே யூ-டர்ன் அடிச்சு நாங்க ரிட்டர்ன் வெளியே போயிட்டு என்ன ஆச்சு ஏதாச்சும் மக்களை இன்னும் கொஞ்சம் இருக்கக்கூடிய மக்களை வந்து நம்ம அலர்ட் பண்ணி எல்லாரையும் வெளியேற்றினதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா வந்து எங்களுக்கு தொண்டை வந்து ரொம்ப கடைசி வரைக்கும் நைட்டு ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா தொண்டை எங்களால பேச முடியல. இன்ன வரைக்கும் பாத்தீங்கன்னா எங்களுக்கு இருமல் தான் வந்துகிட்டு இருக்கு. ஏன்னா இப்ப மட்டும் இல்ல, எப்பயுமே சரி எங்களால நம்ம எது பண்ணாலுமே சரி ஒரு நிம்மதியா சாப்பிட முடியாது, நிம்மதியா சுவாசிக்க முடியாது. எச்ச துப்புனாலும் சரி, ஒரு ரத்தத்தோட கலந்து ஒரு எச்ச தான் வரும். நீங்க பாத்தீங்கன்னா பேசிக்கிட்டு இருக்கும்போது கூட எங்களுக்கு வந்து அந்த இருமல் தான் வந்துகிட்டு இருக்கு. இது நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா இது கேன்சரும் வந்து இது உருவாக்கிட்டு இருக்கு. எங்களால வந்து பேச முடியல. நான் வந்து கேட்கிறேன், அவன் கையை ஆட்டி கேட்கிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு அந்த வாயு வந்து எங்களுக்கு சுவாசிக்கும் போது அது அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சு, எங்க பேச்சு வர முடியல. அவங்களாலே பேச முடியும். பின்னாடி பைக்ல பின்னாடி தான் உட்காந்துருக்காங்க, பேச முடியல. அவன் தோலை தட்டி அவன் வண்டியை திருப்புன்றான். தோலை தட்டி நாங்க அதோட வண்டியை திருப்பி நாங்க ரிட்டர்ன் போனதுக்கு அப்புறம் தான் எங்களால மூச்சை விட முடிச்சு. மூச்சை ஒரு ரூம்குள்ள போட்டு மூச்சை அந்த காத்தே வராத மூச்சு அடைச்சா எந்த அளவுக்கு இருக்குமோ அந்த அளவுக்கு எங்களை வந்து அடைச்சிச்சு. இந்த இடம் அந்த பகுதி ரொம்ப ஒரு பாதிப்பு, ரொம்ப பேசவே முடியல. அவன் தோல்ல தட்டி திருப்ப சொன்ன வண்டியை கை காமிச்சு. ஃபீல் எப்படின்னா தொண்டை யாரோ கழுத்தை பிடிச்சி அது கீழே அந்த எச்ச கூட இறங்க முடியல. என்னால அது யோசிக்க முடியல, எதுவும் முழுங்கவும் முடியல, எச்ச துப்ப முடியல. அந்த அளவுக்கு ஒரு தொண்டையை பிடிச்சி கண்ணு கட்ட ஆரம்பிச்சிருச்சு. தொண்டையை பிடிச்சி அடுத்த ஒரு 5-6 வினாடியில வந்து எங்களுடைய கண்ணு வந்து கட்ட ஆரம்பிச்சிருச்சு. அந்த அளவுக்கு ஒரு பாதிப்பா. அந்த ஒரு என்ன பண்ணீங்க நீங்க? உங்களால பேச முடியல, தொண்டை கட்டுதுன்னு தெரிஞ்சது. அடுத்து என்ன யோசிச்சீங்க? எங்க போகணும்னு நினைச்சீங்க? என்ன பண்ணீங்க? ஃபர்ஸ்ட் என்ன யோசனையே தெரியல. அதுக்கப்புறம் ஃப்ரெண்டு தோல்ல தட்டின உடனே எனக்கு யோசனை வந்து நான் வண்டியை திருப்பிட்டு ரிட்டர்ன் இதே வழியா நான் போனது. கொஞ்சம் தூரம் போயிட்டு வந்தா எங்களால சுவாசிக்க முடிஞ்சு. இந்த காத்து நேற்று தினம் பாத்தீங்கன்னா காத்து வந்து இந்த பக்கம் வீசுச்சு. இந்த பக்கம் வீசாதனாலதான் நாங்க இந்த பக்கம் போனனால தப்பிச்சோம். ஏன்னா நிறைய பேர் வந்து மயங்கி விழுக ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுக்கு ஆம்புலன்ஸ் வர வச்சு அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்து போயிட்டு இருந்துச்சு. இதுக்கப்புறம் செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.